ஹாய் ஹலோ எவ்ரிஒன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலுமே எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை. உங்களுடைய வெல்னஸ் கோச் சொன்ன எல்லா ஃபுட்டுமே நான் வாங்கி சாப்பிட்டேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணுற தப்பு நீங்கள் பண்ணுற தப்பும் உங்களுடைய வெல்னஸ் கோச் பண்ணுற தப்பும் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயத்த ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஏஞ்சிருக்கீங்க, நைட்டு எப்போ தூங்குறீங்க, ஒரு நாளைக்கு அப்புறம் எத்தனை டைம் குடிக்கிறீங்க, எந்த டைமுக்கு குடிக்கிறீங்க, ஷேக் எப்போ சாப்பிட்றீங்க, 8 மணிக்கு சாப்பிட்றீங்களா இல்லை 9 மணிக்கு சாப்பிட்றீங்களா, லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிட்றீங்களா இல்லை 2 மணிக்கு சாப்பிட்றீங்களா, 4 to 5 இல்லை 5 to 6 இதுக்கு இடையில் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்கன்றத நோட் பண்ணுங்கள். அஃப்ரெஷ் 6 மணிக்கு மேலே குடிக்கிறீங்களா இல்லை நைட் ஷேக் எப்போ குடிக்கிறீங்க, இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு 1 வீக் நோட் பண்ணுங்கள். ஆஃப்டர் 1 வீக்கில் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த டைமுக்கு தான் ஷேக் சாப்பிடணும், இந்த டைமுக்கு தான் அஃப்ரெஷ் குடிக்கணும், லஞ்ச் எந்த டைமுக்கு சாப்பிட்ணும், என்ன மாதிரி சாப்பிட்ணும், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஷேக் டைமை 10 மணிக்கோ 11 மணிக்கோ சாப்பிட்றது, லஞ்ச் டைமை டிலே பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாமே மிஸ்டேக்னால தான் உங்களோட வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் ஏற்படுது. உங்களுடைய வெல்னஸ் கோச் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் லாஸ் எப்படி சூப்பராக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கேலரிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லஞ்ச் ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா 100 கிராமில் 150 கிராம் கேலரிஸ் இருக்குது. இது மாதிரி 3 வேலையிலும் நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணியும் என்னோடய வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குற விஷயம் என்னென்னா, இதை நான் விட்டால் மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுடைய கேலரிஸை மெயின்டைன் பண்ணாமல் தேவையில்லாத சாப்பிட்டீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். உங்களுடைய வெல்னஸ் கோச் கிட்ட கேளுங்க, கேலரியை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஃபுட் ஹேபிட்டை எப்படி சேஞ்ச் பண்ணணும், அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. முக்கியமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சிங்க, வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வெயிட் லாஸில் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் என்ன தான் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணணும், உங்கள் பாடிக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாகணும். நம்ம பாடிக்கு சிம்பிளான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலே போதும். எப்படின்னா காலையில் ஏஞ்சி ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிறது, சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு நியூட்ரிஷன் ஃபுட்டு வேணும்னாலும் இதை ஃபாலோ பண்ண ஒரு வெல்னஸ் கோச் வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியல எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.